Hi students, நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலினாமியல்ஸ் சாப்டர் 2 பேஸ் பண்ண ரெண்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்க போறோம். சரியா? क्वेश्चंस எங்க எடுத்துறோம் அப்படினா ஆடிஷன் உங்களுக்கு வந்து எடுக்கப்பட்ட ஒரு ரெண்டு क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகேவா? சோ வாங்க क्वेश्चन பார்ப்போம் என்ன கேக்குறாங்க அப்படினு இப்படி சால்வ் பண்ண போறோமா? கவனி. If alpha and beta are zeros of polynomial f of x equal to kx square plus 4x plus 4 and alpha square plus beta square 24 கொடுக்குறாங்க. சரியா? அதாவது kx square plus 4x plus 4 அப்படிங்கிற பாலினாமியல் ஜீரோஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா ஆல்பா பீட்டா கொடுக்குறாங்க. இந்த பாலினாமியல் ஜீரோஸ் வந்து ஆல்பா பீட்டா கொடுத்து ஆல்பா பீட்டா கொடுக்குறாங்க. அப்புறம் given alpha square plus beta square 24 கண்டிஷன் கொடுக்குறாங்க. சரியா? அப்படினா k ஓட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைனல் வேல்யூ k. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்ச விஷயம் ஆரம்பிக்கலாம். சரியா? இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்க அப்படினா சம் ஆஃப் தி ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா? சம் ஆஃப் ஜீரோஸ். சோ கவனிங்க. x ஸ்கொயர் plus 4x plus 4 இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பாலினாமியல். ஓகேவா? இப்போ இதுல a வேல்யூ a equal to k. x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் இதோட a plus அடுத்து b equal to 4 அடுத்து c equal to 4. ஓகேவா? இது கூட கம்பேர் பண்ணனும்னா ax ஸ்கொயர் plus bx plus c அப்படியே கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் b and c ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்ப a equal to k, b equal to 4 and c equal to 4. ஓகேவா? நம்ம வந்துருச்சா? அதுக்கு அப்புறம் sum of the roots, sum of the zeros alpha plus beta, alpha plus beta equal to minus b by a. ஓகேவா? minus b by a என்ன வருங்க? minus 4 by a வேல்யூ k. இப்போ minus 4 by k alpha plus beta வேல்யூ. அடுத்து அதே மாதிரி alpha beta வேல்யூ. alpha beta equal to c by a. ஓகேவா? அப்ப இது c by a. alpha beta equal to c by a, c value 4 and a value k. சோ என்ன வருங்க? 4 by a வந்துரும். சரியா? சோ அடுத்து given கவனிங்க. given என்ன கொடுத்தாங்க? alpha square plus beta square equal 24. ஓகேவா? சோ இதுக்கு லாஸ்ட் வீடியோ ஒரு ஃபார்முலா பார்த்தோம். சரியா? என்ன ஃபார்முலா அப்படினா alpha square plus beta square equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. alpha plus beta whole square minus 2 alpha beta. சரியா? சோ இந்த ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச வழியில என்ன பண்ணுவோம்? அங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஓகேவா? கவனிங்க. இங்க alpha square plus beta square equal to இந்த alpha plus beta என்ன கொடுத்தாங்க அப்படினா என்ன கண்டுபிடிச்சோம்னா -4 by k. ஓகேவா? இத வந்து கொடுத்துருவோம். -4 by k plus whole square. அடுத்து -2 into alpha beta வேல்யூ என்ன சொல்றீங்க? 4 by k வந்து சரியா? அதே கொடுத்துருவோம். 4 by k. அடுத்து இங்க 16 by k square minus 8 by k. கவனிங்க. இது ஸ்கொயர் பண்ணும்போது இங்க மேல தர ஸ்கொயர் பண்ணி கீழ ஸ்கொயர் பண்ணனும். சோ -4 ஸ்கொயர் பண்ணா 16 அடுத்து k ஸ்கொயர்ல k ஸ்கொயர். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா 2 into 4 8 அடுத்து நான் 8 by k கொடுத்துருக்கேன். இதானே கொடுத்தாங்க 24 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப 24 equal to 16 by k square minus 8 by k கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணனும்? இதுக்கு LCM எடுக்கணும். சரியா? LCM சேமா இருந்தா ஆட் ஆன் செப்பரேட்டா பண்ண முடியும். சோ கவனிங்க. எனக்கு k ஸ்கொயர் இருக்கு. இங்க k இருக்கு. அப்ப இது ஈக்குவலா வர வைக்கணும்னா இங்க k ஸ்கொயர் வர வச்சா போதும். கரெக்ட்டா? அப்ப இங்க k ஸ்கொயர் வர வைக்கணும்னா என்ன பண்ணனும்? மேலையும் கீழையும் இன்டு k வால பண்ணிக்கணும். சரியா? அப்ப இங்க k ஸ்கொயர் இங்க 8k வந்திருக்கும். சோ இப்போ 24 equal to 16 by a square அடுத்து மைனஸ் இங்க k வால மல்டிப்ளை பண்ணும்போது இது 8k வந்துரும். இது k ஸ்கொயர் வந்துரும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? k ஸ்கொயர் டிவைட்ல மொத்தமா காமனா இருக்கீங்க அது தெரிஞ்சுக்கலாம். 16 minus 8k by k square equal to 24 வந்துரும். அடுத்து k ஸ்கொயர் இங்க டிவைட்ல இருந்து மல்டிப்ளை வந்துரும். 24 k square equal to 16 minus 8k. இப்போ இந்த பக்கத்துல இருந்தா இந்த பக்கம் கொண்டு வருவோம். இங்க minus 8k வரும்போது plus 8k. அப்ப 24 k square அடுத்து plus 8k minus 16 equal to 0. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கவனிங்க. எல்லா நம்பரும் இது 24 8 to 16. இப்போ மூணு நம்பர் ஒரே டேபிள் வந்திருக்கு. என்ன டேபிள்னா 8 டேபிள் வந்திருக்கும். அப்ப இது ஃபுல்லா 8 டேபிளா கேன்சல் பண்ணலாம். அதாவது டிவைட் 8 போடலாம். ஓகேவா? அப்ப இந்த மொத்த எக்ஸ் 8 போடுனா என்ன வந்திருக்கும்? இங்க டிவைடட் பை 8 போடுறேன். அப்படி போட்டா இங்க 8 டிவைட் பண்ணா 3x 24. அப்ப 3k ஸ்கொயர் வந்துரும். ஓகேவா? அடுத்து இங்க 1x இன்டா 3k ஸ்கொயர் plus k அதுக்கு அப்புறம் இங்க 2x 16 minus 2 equal to 0. கவனிங்க. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? இங்க இருந்து k க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். சரியா? அது எப்படி சால்வ் பண்ணனும்னா இந்த ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. சோ நல்லா கவனிங்க.
3 இங்க இல்லையா k ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3 அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -2 அப்ப 3 * -2 -6 அதான் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அடுத்து இங்க மிடில்ல உள்ள டேர்ம் k ஓகே அதுக்குள்ள வேல்யூ 1 ஓகேவா இந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா -6 வரணும் சரியா அதே நம்பரை ஆட் பண்ணாலோ அல்லது சப்ட்ராக்ட் பண்ணாலோ 1 வரணும் சரியா சோ ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணனும் ஓகேவா சோ கவனிங்க இப்ப 3 2s are 6 பர்ஃபெக்ட்டா இருக்கா ஆனா ஒன்னு இடிக்குது என்ன இடிக்குது அப்படினா கவனிங்க இங்க x க்கு மைனஸ் சிம்பல் வந்திருக்கு சரியா அப்ப என்ன பண்ணனும் இந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பா ஒரு நம்பருக்கு மைனஸ் வந்தே ஆகணும் என்னச்சா அது மட்டும் இல்லாம இங்க நடுவுல 1 இருக்கு மைனஸ் பண்ணா 1 வரும் பிளஸ் 1 வரும் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு மைனஸ் ரெண்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் வந்திருக்கணும் அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னொரு 1 வரணும் அப்ப இந்த சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுறேன் கவனிங்க இது இல்லையா இப்ப 3 * -2 -6 கரெக்ட் அடுத்து 3 - 2 1 ஓகேவா சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் இத அப்படியே எழுதிடலாமா இல்ல அதான் பண்ணக்கூடாது சரியா கவனிங்க இங்க k2 க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு 3 இருக்கு இல்லையா இந்த மாதிரி சம் நான் ஆல்ரெடி பாத்துறோம் என்ன பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி k2 க்கு முன்னாடி வேல்யூ இருந்துச்சுனா இதால டிவைட் பண்ணுங்க ஓகேவா அப்ப இது டிவைட் பை 3 அடுத்து இது டிவைட் பை 3 ஓகேவா இப்போ கேன்சல் ஆனா கேன்சல் பண்ணுங்க இந்த பை கேன்சல் பண்ணா என்ன வரும் 1 வரும் ஓகேவா இது கேன்சல் பண்ண முடியல அது அப்படியே இருக்கு பரவாயில்லை ஓகேவா இப்போ இத தான் இங்க எழுதணும் இது எப்படி எழுதணும் இது எழுதும்போது k + 1 எழுதணும் அடுத்து இத எழுதும்போது எப்படி எழுதணும் k -2/3 equal to இங்க 0 இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி k + 1 * k - 2/3 equal to 0 இருக்கும் சரியா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணி நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது எப்படினா இதுலயே k + 1 = 0 then k equal to -1 இப்போ k போட வேல்யூ அடுத்து இதே சால்வ் பண்ணுங்க k - 2/3 equal to 0 அப்ப k equal to 2/3 ஓகேவா அப்ப k க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு ஓகேவா அப்ப ரெண்டு வேல்யூ k equal to -1 and k equal to 2/3 இப்ப ரெண்டுமே k ஓட வேல்யூ தான் ஓகேவா சோ k ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா அடுத்து இன்னொரு சம் பாப்போமா இது புரிஞ்சுதா ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் கவனிங்க கவனிங்க if the sum of the zeros of the quadratic polynomial f of x equal to kx² plus 2x plus 3k கொடுத்துறாங்க is equal to the product find the value of k ஓகேவா சோ என்ன சொல்ல வராங்க அப்படினா இங்க ஒரு பாலினாமியல் இங்க இருக்கு சரிங்க ஒரு பாலினாமியல் இருக்கு f of x equal to kx² plus 2x plus 3k ஒரு பாலினாமியல் சரியா அந்த பாலினாமியலோட zeros என்ன பண்ற சம் பண்ற சரியா zeros என்ன பண்ற ஆல்பா plus பீட்டா வச்சுக்கறேன் and zeros sum பண்ற sum of the zeros is equal to the product ஓகேவா அப்ப இந்த zeros இல்லையா இந்த பாலினாமியலோட zeros சம் பண்ற வேல்யூ ஈக்குவல் டு அந்த ப்ராடக்ட் பண்ற வேல்யூ ஈக்குவலா இருக்கு சரியா இப்போ zeros ஆல்பா பீட்டா டினோட் பண்ண அப்படினா என்ன கொடுத்துட்டாங்க ஆல்பா plus பீட்டா அது சம் பண்ண வேல்யூ ஈக்குவல் டு the product that mean alpha beta ஓகேவா அப்ப alpha plus beta equal to alpha beta இதான் given கொடுத்துறாங்க சரியா அப்படி இருந்துச்சுனா இந்த k ஓட வேல்யூ என்ன k ஓட வேல்யூ என்ன क्वेश्चन கேக்குறாங்க சரியா சோ பாப்போம் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு சோ கவனிங்க ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியல் எழுதிக்கலாமா kx² plus 2x plus 3k ஓகேவா சோ இத என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் a என்ன b என்ன c என்ன அடுத்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் சோ இப்போ இங்க a equal to a அடுத்து b equal to 2 அடுத்து c equal to 3k சரியா x ஓட கோஎஃபிஷியன்ட் a so a equal to k x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 so b equal to and c ஓட வேல்யூ 3k சரியா சோ அடுத்து என்ன பண்ணலாம் ஆல்பா plus பீட்டா கண்டுபிடிப்போம் சரியா ஆல்பா plus பீட்டா வேல்யூ equal to now ஒரு minus b by a ஓகேவா now இங்க -2/k அடுத்து ஆல்பா பீட்டா வேல்யூ equal to c by a c வேல்யூ எனக்கு 3k by a வேல்யூ k ஓகேவா என்ன பண்ணுவோம் இந்த k வும் இந்த k என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாமா சோ அப்ப ஆல்பா பீட்டா வேல்யூ equal to 3 ஆல்பா பீட்டா வேல்யூ equal to என்ன வந்துருக்கு 3 வந்துருக்கும் சரியா இப்போ என்ன கொடுத்துறாங்க இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் கொடுத்துறாங்க இல்லையா சோ ஈக்குவல் பண்ணுவோமா இப்ப -2/k equal to alpha beta value 3 ஓகேவா சோ என்ன பண்ணலாம் இப்ப இந்த k வழியா k அங்க மல்டிபிள் போகும் 3 இங்க டிவைட்ல வரும் சோ -2/3 equal to k சோ இந்த k வழியா என்னவா இருக்கும் -2/3 ஆ இருக்கும் சரியா சோ புரிஞ்சுதா இத மாதிரி அடுத்த சம்ஸ் உங்களுக்கு நிறைய சால்வ் பண்ணி தரணும் அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் என்ன பண்ணுங்க இத ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா பை பை